أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر إلى آخر الآية. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 177வது வசனத்தில் 10 நன்மைகளை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த 10 நன்மைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்த வசனத்தினுடைய துவக்கம் அல்லாஹு தஆலா இப்படி துவங்குகின்றான். இதில் இருவகையான சாரார்களை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஒன்று, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உண்மையில் நன்மை எதை ஆக்கினானோ அந்த நன்மைகளை செய்பவர்கள், அல்லாஹ்விடத்தில் உண்மையாளர்கள், அல்லாஹ்விடத்தில் இறையச்சவாதிகள், இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் நன்மை செய்வதை போன்று பாவலா செய்பவர்கள், வாய் வழியாக மட்டுமே நன்மையை பேசுவார்கள், செயல் ரூபத்தில் நன்மை செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட 2 சாரார்களையும் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக ஒற்றை வரியில் பேசி முடிக்கின்றான். லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்வதின் மூலம் நன்மை அல்ல. அதாவது இதை அல்லாஹு தஆலா சாடுவது யாரை என்றால், பாவலா செய்பவர்கள், நன்மை போன்று நடிப்பவர்கள், நன்மை செய்வதை போன்று காட்டுபவர்கள், நன்மையை பற்றி பேசுபவர்கள், அல்லது வாய் வழியாக மட்டுமே நன்மையை பற்றி பேசுவார்கள், ஆனால் நன்மையான காரியத்தை செய்ய மாட்டார்கள். குர்ஆன் ஹதீஸை பேசுவார்கள், அதன்படி நடக்க மாட்டார்கள். எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இதை அவனுடைய ஸ்டைலில் பேசுகின்றான். உங்களுடைய முகங்களை கிழக்கின் பக்கமும் மேற்கின் பக்கமும் திருப்பிக் கொண்டு இருப்பது எந்த விதமான நன்மையும் அல்ல. இதெல்லாம் நான் நன்மைன்னு சொல்லி ஏற்றுக்க மாட்டேன். மாற்றமாக நன்மை என்பது எது தெரியுமா என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வலாக்கின்னல் பிர்ர. இப்ப இந்த 10 நன்மை என்று நான் சொல்லி இருக்கின்றேன். அல்லாஹு தஆலா வரிசை போடுகின்றான். முதலாவது 5 நன்மை, பின்னால் வரக்கூடிய 5 நன்மை. இந்த முதல் 5 நன்மைகள் உள்ளம் சார்ந்தது, பின்னால் வரக்கூடிய 5 நன்மைகள் உடல் சார்ந்தது. நல்லா கவனிக்கணும் இதை. இப்போ முன்னால் வரக்கூடிய 5 நன்மைகளின் மீது உண்மையில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று யாரேனும் சொன்னால், பின்னால் இருக்கக்கூடிய 5 நன்மைகளும் அவருடைய உடலில் இருந்து வெளிப்பட வேண்டும். ஆனால் முன்னால் இருக்கக்கூடிய 5 நன்மைகளின் மீது நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அவர் பின்னால் வரக்கூடிய 5 நன்மைகளை செய்ய மாட்டேங்கிறார், மறுக்கிறார், அல்லது அதில் சோம்பல்தனம் காட்டுகிறார். அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய 5 நன்மைகளை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்பது அர்த்தமற்றதாக மாறிவிடும். இப்போ அல்லாஹு தஆலா பட்டியல் போடுறான் பாருங்க. நன்மை என்பது வலாக்கின்னல் பிர்ர என்றாலும் நன்மை என்பது மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வதாகும். வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை ஈமான் கொள்வதாகும். வல் மலாயிகதி, வானவர்களை நம்பிக்கை கொள்வதாகும். வல் கிதாப், வேதங்களை நம்பிக்கை கொள்வதாகும். வன் நபியீன், நபிமார்களை நம்பிக்கை கொள்வதாகும். இப்போ இந்த 5 நன்மைகளை பற்றி அல்லாஹு தஆலா வரிசைப்படுத்தி சொல்லிவிட்டான். அல்லாஹ்வை, மறுமை நாளை, வானவர்களை, வேதங்களை, நபிமார்களை நம்பிக்கை கொள்வது. இப்போ இந்த 5ஐயும் நம்பிக்கை கொள்வது என்பது உள்ளம் சார்ந்தது. ஈமான் உறுதியா இருக்கணும். இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஈமானை எப்படி மாத்துறான் பாருங்க. நீங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்கல்ல, அப்ப பின்னாடி இருக்கிற 5 விஷயத்திற்கு வாங்க. இப்ப 6வது தொடங்குறோம். 6வது விஷயம், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வப்னஸ் சபீல் வஸ்ஸாயிலீன் வஃபிர் ரிகாப். இப்போ நீங்க முன்னாடி இருக்கிற 5 விஷயத்தின் மீது ஆழமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் 6வது மேட்டருக்கு நீங்க வந்துருங்க. நான் நம்புறேன் நீங்க நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லி. வஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி, எந்த பொருட்செல்வத்தின் மீது, செல்வத்தின் மீது, காசு பணத்தின் மீது, தங்கம் வெள்ளியின் மீது, உங்களுடைய சொத்தின் மீது நீங்கள் அளவு கடந்து பிரியம் வைத்திருக்கிறீர்களோ அந்த சொத்தை நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, எந்த செல்வத்தை நீங்கள் நேசிக்கிறீர்களோ
அந்த செல்வத்தை நீங்கள் எடுத்து கொடுங்கள், சதகா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ் இங்க ஜகாத்தை பத்தி பேசல. நான் ஏற்கனவே ஜகாத் சதகா இரண்டையும் ஜும்மால தெளிவுபடுத்தி இருக்கிறேன். ஜகாத் என்பது செய்தால் நன்மை, மிகப்பெரிய பாவம் செய்யாவிட்டால் வருடா வருடம் கணக்கு பார்த்து சரியான முறையில் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஜகாத். இப்போ இங்க அல்லாஹு தஆலா பேசுறான் சதகாவை பத்தி. இது ஜகாத்துடைய கணக்குல இல்லை. இது இல்லாமல், கணக்கில்லாமல் நீங்கள் இடையிடையே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்ப இங்க ஆறாவது நன்மை, வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, எந்த செல்வத்தை நீங்கள் அளவு கடந்து நேசிக்கிறீர்களோ அதை நீங்கள் எடுத்து கொடுங்கள். யார் யாருக்கு, அதை அல்லாஹு தஆலா 6 பட்டியல் போடுறான். யார் யாருக்கு கொடுக்கணும்? ரவில் குர்பா, உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுங்க, நெருக்கமான உறவுகளுக்கு. வல் யதாமா, யதீம்களுக்கு கொடுங்க. வல் மசாகீன், ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க. வப்ன சபீல், வழிப்போக்கர்களுக்கு கொடுங்கள். வஸ்ஸாயிலீன், உங்களிடத்திலே யாசகர்களாக யார் வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள். கடிந்து பேசாதீர்கள். இதை நீங்க நம்ம சூரத்துல் லுஹாவிலேயே பார்க்கிறோம். அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், நபியே யார் உங்களிடத்தில் யாசகம் கேட்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் கடிந்து பேசாதீர்கள், வெறுப்பை உமிழாதீர்கள், கொடுங்க. ஒருவேளை உண்மையில் இல்லை என்றால் இல்லை என்பதை அழகான பதிலை கொண்டு கூறுங்கள். இப்போ வஸ்ஸாயிலீன், யாசகம் கேட்பவர்களுக்கு கொடுங்கள். வஃபிர் ரிகாப், அடிமைகளுக்கு கொடுங்கள். இப்போ இத்தனை பேருக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுங்கள். இது 6வது நன்மை. 7வது நன்மை, வஅகாமஸ் ஸலாஹ், தொழுகையை சரிவர நிலைநாட்டுங்கள். எந்த ஒரு வக்தை நீங்கள் விடுவதற்கும் உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. வஅகாமஸ் ஸலாஹ், இப்போ நான் அல்லாஹ்வை நம்புறேன், மறுமை நாளை நம்புறேன், நான் வானவர்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜ்ர் தொழாம தூங்குறதுல இது நம்பிக்கை கிடையாது. இது ஈமான், மறுமை நாளுடைய நம்பிக்கை இது கிடையாது. அகாமஸ் ஸலாஹ், தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். பின்பு 8வது நன்மை, வஆத்தஸ் ஸகாஹ். இப்போ மேலையும் அல்லாஹ் தஆலா சதகாவை பத்தி பேசுறான், இங்க மறுபடியும் 8வது பேசுறான். வஆத்தஸ் ஸகாஹ், ஜகாத்தை கணக்கு பார்த்து சரியான முறையில் நீங்கள் கொடுங்கள். பின்பு 9வது, வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது, எவர்களிடத்தில் எதை நீங்கள் உடன்படிக்கை செய்கிறீர்களோ, வாக்குறுதி கொடுக்கிறீர்களோ, நீங்கள் ஒப்பந்தம் இடுகிறீர்களோ இதை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றுங்கள். எது நீங்க வாக்குறுதி செய்ய முடியுமோ அதை நீங்கள் கொடுங்கள். முடியாததை வாக்குறுதி கொடுக்காதீர்கள். உங்களிடத்தில் எது உடன்படிக்கை போடப்படுகிறதோ அதை முறைப்படி நிறைவேற்றுங்கள். இப்போ இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஒரு அடியார்களிடத்தில் போடக்கூடிய வாக்குறுதிகள். ஒரு சிலர் சாதாரணமாக மனிதர்களை போட்டுக்கொள்ளக்கூடிய வாக்குறுதிகள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தொண்டர்களிடத்திலே போட்டுக்கொள்ளக்கூடிய வாக்குறுதிகள், தொண்டர்கள் மேலிருப்பவர்களிடத்தில் போட்டுக்கொள்ளக்கூடிய வாக்குறுதிகள், ஆக மொத்தம் அடியார்களிடத்தில் போட்டுக்கொள்ளக்கூடிய வாக்குறுதிகள். ஆனால் இந்த இடத்தில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது, அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறோம். அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா, நாம் ஆலமுல் அர்வாஹில் இருக்கும்போது, ரூஹ்களாக இருக்கும் போதே அல்லாஹு தஆலா நான் உங்களுடைய ரப்பில்லையா என்ற கேள்விக்கு நாம் காலு பலா, ஆம் என்று கூறினோம். அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் அல்லாஹு தஆலா இத்தனை நாட்களாக நம்மை விட்டு வைத்திருக்கிறான். இது போக அல்லாஹு தஆலா பல இடங்களில் பேசுகின்றான், நாம் உங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம், நாம் உங்களிடத்தில் வாக்குறுதி வாங்கியிருக்கிறோம். இப்போ வாக்குறுதி நாம என்ன கொடுத்தோம்? நீ எங்களுடைய எஜமானன், நாங்கள் உன்னுடைய அடிமைகள், ஒரு காலம் உனக்கு மாறு செய்ய மாட்டோம், இதை சரிவர நிறைவேற்றுவோம் என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் வந்து எத்தனை மாற்றங்கள் இந்த மார்க்கத்திற்கு, எத்தனை அத்துமீறல்கள் அல்லாஹும் போட்டு கொடுத்த வாக்குறுதிகளில் அல்லாஹு தஆலா இதை பேசுறான். வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது, நீங்கள் யாரிடத்தில் எதை உடன்படிக்கை போட்டீர்களோ, வாக்குறுதி கொடுத்தீர்களோ அதை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றுங்கள். இது 9வது. பின்பு 10வது, வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வல்லர்ராஇ வஹீனல் பஸ், நீங்கள் பொறுமைசாலிகளாக இருந்து விடுங்கள். 10வதுல கொண்டுட்டு வந்து முடிக்கிறான். இந்த பொறுமை என்பது வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமும் எல்லாமே சப்ஜெக்ட் க்ளோஸ், எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிடலாம். வஸ்ஸாபிரீன், பொறுமைசாலிகளாக இருங்கள். அதற்கு 3 தருணங்களை அல்லாஹ் பேசுகின்றான். ஃபில் பஸா, கடினமான நோய் நொடிகள் உங்களை வாட்டி வதைக்கும் போது பொறுமையா இருங்கள். உங்களுடைய உடல் நோயால் பாதிக்கப்படும் போது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காமல்,
அல்லாஹுடைய கருணையில் நிராசையடைந்து விடாமல் நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது பொறுமையாக இருங்கள். ஃபில் பஸா வல்லர்ரா, பின்பு உங்களுடைய வாழ்வாதாரம் நெருக்கடிக்குள்ளாக வறுமைக்குள்ளானவர்களாக நீங்கள் ஆகும்போது நீங்கள் பொறுமைசாலிகளாக இருங்கள். வல்லர்ரா வஹீனல் பஸ், அதே போன்று போர்க்களங்கள் இது போன்ற தருணங்களில், போர் சமயங்களில் நீங்கள் பொறுமைசாலிகளாக இருங்கள். உங்களுக்கு நோய் நொடிகள் வாட்டி வதைக்கும் போது, வறுமை உங்களை கஷ்டப்படுத்தும் போது, அதே போன்று போர்க்காலங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் போது, இது போன்ற தருணங்களில் நீங்கள் பொறுமைசாலிகளாக இருங்கள் என்ற இந்த 10 நன்மையான விஷயத்தையும் அல்லாஹு தஆலா வரிசை போடுகின்றான். முதல் 5 விஷயங்கள் உள்ளம் சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்தது. உண்மையில் அந்த விஷயத்தில் நாம் நன்மையானவர்களாக, நன்மை செய்பவர்களாக, உள்ளத்தில் உறுதியாக அல்லாஹையும் மறுமை நாளையும் வேதத்தையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை என்றால், பின்னால் இருக்கக்கூடிய 5 விஷயத்திலும் நாம் அந்த நன்மையை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக பேசி முடித்து விட்டான். இப்படி பேசிவிட்டு முதல் சாரார் பாவலா செய்பவர்கள், அந்த பாவலாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. நன்மையை, நன்மை என்பதை நன்மையாக செய்ய வேண்டும் என்ற இந்த 10ஐயும் பட்டியல் போட்டுவிட்டு பின்பு அல்லாஹு தஆலா இப்போது இந்த நன்மையான விஷயத்தில் நீங்கள் இருந்தால் அவர்கள்தான் உலாஇகல்லதீன ஸதகு, அவர்கள்தான் சித்தீகீன்கள், உண்மையாளர்கள். வ உலாஇக ஹுமுல் முத்தகூன், அவர்கள்தான் இறையச்சவாதிகள் என்று 2 கிரேடுகளை, இந்த 10 நன்மைகளையும் உளப்பூர்வமாக உள்ளார்ந்து செய்யக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். உலாஇகல்லதீன ஸதகு வ உலாஇக ஹுமுல் முத்தகூன், அவர்கள்தான் இறையச்சவாதிகள், அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அல்லாஹ் நமக்கு இந்த சித்தீகீன்களுடைய பட்டியலிலும் முத்தகீன்களுடைய பட்டியலிலும் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.